விஸ்வகுல சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் கொஞ்சம் எல்லாரும் ஒரு டைம் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சமூகத்து சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஒரு தேவை இருக்குது. நான் எதை எழுதி வச்சு பேசலை, அதனால் கொஞ்சம் சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் என்ன கேட்குறேங்க மட்டும் நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போது ஒரு சமூகம் மலரன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம இப்போது என்னதான் இப்போது நம்ம வந்து பூணல் போட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கும் மேலே பிராமணர்கள், விஸ்வகர்மா பிராமணர்களுக்கு மேலே நம்ம உலகத்தை படைச்சோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த என்ன இருந்தால் நம்ம இப்போ ஒரு பிராமணர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் நம்மளை மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பூணல் போடுறோம். பூணல் ஆவணி விட்டோம்னா எல்லோரும் பூணல் போடுறோம். ஃபஸ்ட்டு அது கூட போடாமல் இருந்தோம். இப்போ எல்லோரும் பூணல் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த பூணல் போட்ட ஐதீகம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம கடைப்பிடிக்கிறோமா? அதுக்கு இல்லை, அது பூணல் போட்டால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஐதீகம்னு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் இதுதான் முழுசாக தெரியாது. அதனால் நான் அதை பற்றி தெளிவாக எதையும் சொல்ல விரும்பலை. ஆனால் பூணல் போட்டால் அந்த தண்ணி, சிகரெட்டு இந்த மாதிரி அடிக்காமல் ஒரு ஐதீகமாக ஒரு தொழில் நடக்குதுன்னா ஐந்தொழிலில் சிற்பி தொழில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம நில வைக்க போகிறோம் இதுதான் மற்ற எல்லா தொழிலையும் நில வைக்கிறது இந்த இது மட்டும்தான் கமால இனத்தை நம்ம தேடுறாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில யாரோ வேலை பார்க்குறாங்க, ஆசாரின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு ஆசாரி அப்படிங்கிறது நம்ம சமூகத்துக்கு மட்டும்தானா, இல்லை இந்த மர வேலை பார்க்குற எல்லாருமே ஆசாரின்னு சொல்லலாமா? இந்த மாதிரி கேள்வி என் மனசில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு வேறு சமூகத்தை சேர்ந்தவர் நம்ம தொழில் பார்க்குறாரு. அது என்னென்னா மரக்கடை மூலமாக போய் பார்த்து கற்றுக்கிட்டார். மரக்கடை எப்படின்னா, நம்ம ஆளுகளை முதல்ல வேலைக்கு சேர்த்து தொழிலை கற்றுக்கிட்டு கடைசியில் நம்ம ஆளுகளே ஏதாவது ஒரு சொல்லி கழட்டி விட்டுட்டு இப்போ ஆசாரி பூரா கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு அவங்களே சொல்லி தொழில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு மரக்கடையிலே வேலை கிடைக்கிறது இல்லை, வேறு சமூகத்தாலும் சேர்த்துக்கிறாங்க. வெளியில் பார்க்குற வேலை ஆசாரி கமிஷன் வாங்குறாங்க. ஆசாரி ஏன் மரம் எடுக்க கூப்பிட்டு வரீங்க, எதுக்கு கூப்பிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம சமூகத்தில் என்ன மாற்றம் தேவைங்கிறத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லோரும் வீடியோ பாருங்கள்.